இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி செய்யும் யோகங்கள் ஜாலங்கள் என்ன? உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசியை கேமரா டெக்னீஷியனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது. நிறைய புதுசாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசிக்காரங்க ஒருத்தட்ட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒருத்தட்ட இது மாதிரி இங்கே புதுசாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கன்னு சொன்னேன். அவருக்கு வயசு எப்படி இருந்தாலும் ஒரு 45 to 48 இருக்கும். ஆமாங்க, நான் ஏஐ கற்றுக்கிட்டு இருக்கேன். அவருக்கும் ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் வேறு பிஸ்னஸ் பண்ணுறாரு. இல்லை, என் பிஸ்னஸுக்கு ஏஐ டெக்னாலஜி என்ன ஆகுது, கரண்ட் அட்டென்ட்டுக்கு இருக்குன்னாரு. எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே அப்படின்னு. இன்றைக்கி ஐவிஎஃப்பில் ஆணுக்கு எவ்வளோ பேர் சஜஷன் கொடுத்துருக்கோம் தெரியுங்களா? அது மாதிரி இருக்குது. இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு இந்த நேரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயிலேருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். ஒரு காணிக்கை கொடுங்க, கட்டளை கொடுங்க, ஏதோ ஒன்று வரும். அதை நிறைவேற்றுங்கள். 5ஆம் இடத்துல குரு இருக்கு இல்லையா? திடீர்னு ஒரு ரூம் கட்டுறோம், வாடகை கட்டுறோம், ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், வாய்ப்பு இருந்தால் அதை கொடுங்கள். உங்களுக்கு யோகமாக இருக்கும், இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். பூர்வீக ரீதியான சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் 5, 8 சம்மந்தம். அப்போ ஏதோ ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, பூர்வீகத்தில் தெரியாத ஒரு ஒரு ராசியிலே இருக்கார். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் வருது. கூட்டு என்ற விஷயத்தில் ஒரு மாற்றம். கூட்டு இருக்கிறவங்க வேணாம்பிங்க, புதுசாக கூட்டுக்கு ஜாயின் பண்ணிக்குவீங்க. இப்போ பழையன கழிதல், புதுதல். இது போகி இல்லை. இது இந்த ராசிக்கு இப்போ குரு சுக்கிர பயிற்சி இல்லை. ஜோதிடரிகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி செய்யும் யோகங்கள் ஜாலங்கள் என்ன? உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசி அதிபதியோடு இப்போ ஒரு கிரகம் உங்கள் ராசி அதிபதியோடு வலுவாக இருக்கும் பொழுது சொல்லுவாங்களே, ஒரு புகழ்பெற்று இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கும்போது அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு வந்துடும். போடு சேர்ந்த நாரும் மணக்கம் போல். அப்போ செல்வ கடாட்சம் ஏதோ ஒரு வகையில் வரப்போகுதா இல்லையா? 4ஆம் இடங்கு இடம், வீடு, சொத்து ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு இருக்கா? 9ஆம் இடங்கு பாக்கியங்கள், ஏதோ ஒரு வகையில் பாக்கியத்தை அடைய போகிறோம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வாக்கியப்படியும் திருக்கணிப்படியும் சனியும் இருக்குது. ஓகே, குரு என்ற கிரகம் வக்ர நிவர்த்தியும் அடைஞ்சிருச்சு. அப்போ எல்லாமே ஒன்று கூடி வர மாதிரி இருக்குது. இந்த உலக அளவில் இவ்வளோ போர் இதெல்லாம் போயிட்டுருக்கேன். அப்போ இதுக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாச்சு. அதில் இந்த கும்பராசிக்காரங்க என்ன நடக்க போகுது என்னென்னு பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசி அன்பர்கள் பொதுவாகவே இந்த ராசி தைரியமிக்க ராசி. ஆழ்ந்த சிந்தனை, ஆழ்ந்தன்னு சொன்னாலே இதெல்லாம் இருக்காது. அதாவது இந்த ராசிக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறது, தூக்கத்தில் பல விசித்திரங்கள் அறியக்கூடிய ராசி. இந்த ராசி நல்லா போய் தூங்கிட்டு வரேன்னு சொல்லி தூங்கிட்டு வரும்போது ஒரு பாயிண்ட்டோடு வருவாங்க. சார் சாப்பிட்டு பேசுவோம்பாங்க, சாப்பிட்டுட்டு வரும்போது ஒரு பாயிண்ட்டோடு வரும். சொல்யூஷன், இந்த ராசிக்கு எனக்கு இது வேணும் அப்படின்ட்டா அது கொண்டு வரதுக்கு ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்துடும். இந்த ராசியை தான் நம்ம சொல்லுவோம் ஆணோ பெண்ணோ வைராக்கியம், பிடிவாதம் இருக்கும். செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ராசி வச்சிடும். நான் இந்த ராசிக்காரங்கிட்ட சொல்லுவேன், சார் இந்த கும்பராசிக்காரங்கிட்ட ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அது தாமரையில் தண்ணி மாதிரி ஒட்டவும் மாட்டாங்க. இது மாதிரி எப்படின்னா நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க, பிரச்சனை இருக்குன்னு விளைவிக்குவாங்க. ராசிகிட்ட பேசினாலே இதாக இருக்கும். எல்லா விஷயமும் ஒன்றா இருப்பாங்க. இது ஒத்து வராதுன்னா அந்த ஒரு பாயிண்ட் வராதுன்னா வராது தான். அந்த மாதிரி இது ராசி சொல்லிட்டே போகலாம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு போவோம். முதல்ல இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெறுது இல்லையா? 2ஆம் இடத்துல உச்சம் வரும்போது முதல் இதாக வீடு, இடம், பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக அமைய வாய்ப்புண்டு. சார் குடும்ப ரீதியாக ரொம்ப நாளாக திருமணத்துக்கு இயங்கிக்கிட்டு இருந்த ஆண் பெண்ணுக்கு திருமண யோகம் வருகிறது. கூட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பாப்புலாரிட்டிங்கிற விஷயம் நடக்க போகுது. நிறைய புகழ் பெறுகிற காலங்கள் கும்பராசி இப்போ தான் பாப்புலாரிட்டி ஆகும். கும்பத்துக்கு 7.5 சனி, இதெல்லாம் எந்த சனியாக இருந்தாலும் இப்போ தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சினிமாவில் நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்கும். நிறையா கேமரா டெக்னீஷியனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது. நிறைய புதுசாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசிக்காரங்க ஒருத்தட்ட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒருத்தட்ட இது மாதிரி இங்கே புதுசாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கன்னு சொன்னேன். அவருக்கு வயசு எப்படி இருந்தாலும் ஒரு 45 to 48 இருக்கும். ஆமாங்க, நான் ஏஐ கற்றுக்கிட்டு இருக்கேன். அவருக்கும் ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் வேறு பிஸ்னஸ் பண்ணுறாரு. இல்லை, என் பிஸ்னஸுக்கு ஏஐ டெக்னாலஜி என்ன ஆகுது, கரண்ட் அட்டென்ட்டுக்கு இருக்குன்னாரு. எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே அப்படின்னு. அந்த மாதிரி ஏதோ புதுசாக கற்றுக்க போகிறாங்க இந்த ராசிகள். ராசியில் ராகு பகவான் இருக்கும்போது மனசு அலைபாயம், இது அதுன்னு போகும். இந்த குதிரையை கட்டுப்படுத்தி ஏதோ 1-2 விஷயம் மட்டும் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். முதல்ல வேலை ரீதியாக மாறுதல் உண்டு. வேலையில் புகழ் பெறுகிற அம்சம் உண்டு. லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லோன் தேவைன்னா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்.
லோன் சம்மந்தப்பட்டது கரெக்டாக பயன்படுத்த நல்லாயிருக்கும். அதுக்கு இடமா வாங்கலாம், இல்லை ப்ராப்பராக ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு இந்த மாதிரி. வீடு சம்மந்தப்பட்ட திருத்து பணிகள், வீடு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு பண்ணுறது பண்ணணும். வண்டி வாகனம் ஆல்ட்ரேஷன் சர்வீஸ் வரும், இது பொதுவானது. ஆனால் இப்போ என்ன பண்ணால் கம்ப்ளீட் மேஜர் சேஞ்ச் பண்ணும், வயரிங் இருந்தது. இதே இந்த ராசி தான் என்ன பண்ணணும்னா, வீடு மாற்றுறேன், வீடு வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஆல்ரெடி வாடகை வீட்டு இருக்கேன், வீடு மாற்றுறேன், இடம் மாற்றுறேன், இடம் மாற்றம் மனமாற்றத்தை கொடுக்க, மனமாற்றம் வாழ்க்கையை மாற்றிடுன்னு சொல்லிட்டு இந்த ராசி முயற்சிக்குது. நிறைய பேர்த்துக்கு இதான் சொல்லும், இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு தோணும். ஒரே வீட்டில் ஒரே மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஒரு சிலர் மாற்றிட்டீங்க, உண்மையாக இல்லையா? நிறைய பேர் மாற்றிட்டீங்க, அது தற்செயலாகவே நடந்திருக்கும். இது மாதிரி இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா, திருமணத்துக்கு அமையாத ரொம்ப தள்ளி போனவர்கள் திருமண அமைப்பு உண்டு. அதில் ராகு கேது பரிகாரம் செய்துவிட்டு பண்ணால் சிறப்பு. ஏன் ராகு கேது சொல்கிறேன்னா, கோச்சார ரீதியாக ராகு கேதுகள் இருப்பதால் அது ஒரு விஷயத்துக்கு பண்ண வேண்டியது உண்டு. நல்லா பாருங்கள், உங்கள் ராசிக்கு சந்திரன் ராகு இருக்குது. சந்திரன்னா தாயை குறிக்கும். அதற்கு 5ஆம் வீட்டில் குரு உண்டு. ராகு கேது சந்திரன் இந்த இணை வரும்போது IVF IUIக்கு சஜஷன் கொடுப்போம். இப்போ கோச்சார ரீதியாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஜாதக ரீதியாக பார்க்கும்போதே தெரியும், இது நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிடுறாங்க. இல்லை ட்ரீட்மெண்ட் மூலம்தான். IUI மட்டும் போதும், இல்லை IVF தாங்க வேணும். ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே. ஒரு சில ஆணுக்கு பார்க்கும்போது இன்றைக்கி 3ஆம் செவ்வாய் தன்மையெல்லாம் பார்க்கணும். பொதுவாக இன்றைக்கி IVFயில் ஆணுக்கு எவ்வளோ பேர் சஜஷன் கொடுத்துருக்கோம் தெரியுங்களா? அது மாதிரி இருக்குது. இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு இந்த நேரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயிலிருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். ஒரு காணிக்கை கொடுங்க, கட்டளை கொடுங்க, ஏதோ ஒன்று வரும், அதை நிறைவேற்றுங்கள். 5ஆம் இடத்துல குரு இருக்கு இல்லையா? திடீர்னு ஒரு ரூம் கட்டுறோம், வாடகை கட்டுறோம், ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், வாய்ப்பு இருந்தால் அதை கொடுங்கள். உங்களுக்கு யோகமாக இருக்கும், இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். பூர்வீக ரீதியான சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் 5, 8 சம்மந்தம். அப்போ ஏதோ ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, பூர்வீகத்தில் தெரியாத ஒரு மறைபொருளை கண்டுபிடிக்கிறது, அனைத்தும் சிறப்பாக இருக்கும். ரைட். இன்னும் பிஸ்னஸ் எப்படி இருக்குது, ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, மாணவர்களுக்கு என்ன, அப்புறம் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் என்ன, வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் பேசும். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்தை தந்தாற்போல் அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எளிமையாக முறையில், ஆனால் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும் முறையில் எழுதினது. இந்த புக் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சேல்ஸ் என்னோடய புக்கு. இதில் என்னன்னா, கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், நட்சத்திர இப்போ காரகத்துவங்கிறது ஒரு மிகப்பெரிய பில்டிங் பிளாக்ஸ் முடியுமா? ஏன்னா பலன் சொல்லணும்னா காரகத்துவம் தெரியணும். சூரியனா அரசு, குருனா பணம். சூரியன் குரு சேர்ந்து அது 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் அரசு வகையில் பணம் வர வாய்ப்புண்டு. அது என்ன தொழிலாக இருக்கும், டீச்சர், குருனா டீச்சர் வகையில் வருமா, இல்லை பேங்க் வகையில் வருமா, அதுக்கு சப்போர்ட்டுன்னு ஒரு பிளானட் எடுப்போம். இப்படி ஃபெர்மெண்டேஷன் காம்பினேஷனில் இந்த மாதிரி எடுக்கணும்னா பேசிக் ஃபஸ்ட்டு தெரியணும். இதில் பிரசனத்தோட டெக்னிக் கொடுத்துருக்கேன், யோகங்கள் கொடுத்துருக்கப்பட்டிருக்கேன், கிரக சேர்க்கைகள் 3 கிரகம் 4 கிரகமும் செஞ்சுருக்கோம். இப்போ சூரியன், செவ்வாய், சனி சேர்ந்துருக்கு. இதுக்கு என்ன பலன்? அப்போ ஆர்டர் டிகிரி வைஸ் அதெல்லாம் எடுத்து பண்ணலாம். அதெல்லாம் தெரியும்னா இதை பேசிக் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இதை அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்து வருவோம். சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ராசிக்கு எப்படி அமையும்? உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் வருது. கூட்டு என்ற விஷயத்தில் ஒரு மாற்றம். கூட்டு இருக்கிறவங்க வேணாம்பிங்க, புதுசாக கூட்டுக்கு ஜாயின் பண்ணிக்குவீங்க. இப்போ பழையன கழிதல், புதுதல். இது போகி இல்லை, இது இந்த ராசிக்கு இப்போ குரு சுக்கிர பயிற்சி இல்லை. ஏன் இந்த நேரத்தில் நடக்குதுன்னா, நிறைய சீர்திருத்தம் பண்ணுவீங்க பிஸ்னஸ்லேயே. ரொம்ப நிறைய எக்ஸ்பெண்ட் பண்ணதை அதெல்லாம் நிறையா மாற்றுறது. குறிப்பாக இந்த ராசி வேலையாட்கள் நிறைய பேர்த்த புதுசாக சேர்க்கும். ஆல்ரெடி சரியாக வேலையாட்கள் சம்மந்தப்பட்டதை மாற்றும். தகவல் தொடர்பு சாதனத்தை என்டையராக சேஞ்ச் பண்ணும். மொபைல் ஃபோனாக இருக்கலாம், நம்ம பிஸ்னஸில் விசிட்டிங் கார்டாக இருக்கலாம், பீப்புள் கான்டாக்ட் அத்தனையும் சேஞ்ச் பண்ணுது. பண்ணலாமா? நிச்சயமாக பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. சார், லாபம் வருமா? உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வாக்குதுங்க. பேச்சின் மூலம் லாபம், பாப்புலாரிட்டி அடைய வாய்ப்பு உண்டு, உலக புகழ் பெறுகிறது, தந்தை வழி உறவில் அதிக வளர்ச்சி உண்டு. மாணவர்கள் கோல்டன் டைமாக இருக்குது. மாணவர்களுக்கு தான் இப்போ படிப்பு ரீதியாக மிகப்பெரிய யோகம் உண்டு. அடிப்படை கல்வியிலேருந்து ஆரம்ப கல்வி வரைக்கும் இப்போ எக்ஸாம் சீக்கிரம் கூட வந்துடலாம், எலெக்ஷன் வரனால. நான் கூட ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன், பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் வருதுன்னு தெரில. இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அவங்களுக்கு அதுக்குண்டான கோல்டன் டைமாக மாறிடும். அப்போ எந்த காலேஜ் சேரணும், கேம்பஸ் இன்டர்வியூ அதெல்லாம் பார்த்து ஜாதக ரீதியாக பார்த்து, படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும், பார்த்துட்டுக்கணும். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் சார், ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் இந்த ராசி மருத்துவத்துக்கு பண்ண செலவை சேர்த்து வச்சுருந்தா இந்த ராசி 2 வீடு கட்டியிருக்கோம். இந்த கடைசி ஒரு 2-3 வருஷம் இந்த ராசிக்கு மருத்துவ செலவு லிஸ்ட்டை போட்டிங்கன்னு வச்சுக்கல, சம்பாதிக்கிறேன், மருத்துவ செலவு பண்ணுறேன். இது ஒன்றும் இவங்களுக்கு இல்லை, இவங்க குடும்ப உணவினருக்கு யாரோ ஒருத்தங்களுக்கு ஆக மொத்தம் சம்பாரித்து செலவு பண்ணுறேன்.
நானே பாதி மருத்துவர் ஆகிட்டேன்பாங்க. நான் சொன்னேன் இன்னும் ரெண்டு ராசி இருக்குது. சொன்னாலே வீட்டில் நாங்களே மெடிக்கல் ஸ்டோர் வைக்கிற மாதிரி இந்த டேப்லெட் இந்த இது அந்த மாதிரி நாலேஜ் இருந்திருக்கு. இப்போ ஹெல்த் வைண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்கள் ஜாதக ரீதியாக ஒரு சில குறிப்பிட்ட பாவங்கள் தசாபுத்தியில் யோகத்தை கொடுக்குற அம்சம் இருக்குது. ஜாதகம் பார்த்தா தெரியும். அதுக்காக ஜாதகம் பார்க்கணும், கான்டாக்ட் பண்ணுங்கள். கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.